இவங்க 2 பேரையும் பல படங்கள்ல காமெடினா ஏன் வில்லனா கூட பார்த்திருந்திருப்போம். பட் இவங்க 2 பேருமே அஜித், சூர்யா, ஜீவா இந்த மாதிரி பெரிய நடிகர்களை வச்சு சூப்பர் ஹிட்டான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டைரக்டர்ஸா மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ரைட்டர்ஸாகவும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரவி மரியா அண்ட் சிங்கமொழி இயக்குன திரைப்படங்களை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரவி மரியா. ஜீவா அண்ட் ஷாம்லி நடிப்புல வெளியான படம் தான் ஆசை ஆசையா அப்படின்ற படம். ஸோ இந்த படத்தை ஆக்சுவலா டைரக்ட் பண்ணவர் நம்ம ரவி மரியா தான். இவரை நம்ம நிறைய படத்துல வில்லத்தனம் பண்ணாலும் அதையும் ஒரு மாதிரி காமெடியா பண்ணுவாரு. ஸோ ஒரு ஆக்டரா நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்படி ஒரு சூப்பரான படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத கேள்விப்படும்போது நமக்கு ஆஹா இவரா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. எஸ், அது மட்டும் இல்லாம மிளகா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா, நாட்டி நடிச்சிருந்திருப்பாரு. அந்த படத்துடைய டைரக்டரும் ரவி மரியா தான். ஆழ்வார், சண்டை இந்த படங்களுக்கு டயலாக் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அடுத்து சிங்கமொழி. இவரை பல படங்கள்ல பயங்கரமா காமெடி பண்ணி பார்த்திருந்திருப்போம். பட் இவர் ஒரு சூப்பரான டைரக்டர். அஜித், சூர்யா மாதிரியான பெரிய நடிகர்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அஜித் அவர்களை வச்சு ரெட் அப்படின்ற ஒரு சூப்பரான மாசான படத்தை டைரக்ட் பண்ணவர் சிங்கமொழி தான். அது மட்டும் இல்லாம சூர்யா அண்ட் ஜோ அவர்களுடைய இன்னொரு டைமென்ஷனை காட்டின படம் தான் மாயாவி. ஸோ அந்த படத்துடைய டைரக்டரும் நம்ம சிங்கம்புலி அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம டயலாக் ரைட்டரா பேரழகன், ரேணிகுண்டா மாதிரியான படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது போக அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இவர் ஆரம்பத்தில் வேலை செஞ்சிருந்திருக்காரு. ஸோ இவங்களை நம்ம ஆக்டர்ஸா பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இவங்களும் இந்த மாதிரி சூப்பரான படங்களை அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு இயக்கியிருக்காங்க அப்படின்றத கேள்விப்படும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.